சோலோ லெவலிங் சீசன் 2ல ஜேஜோ ஐலாண்ட் ஆர்க் வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. அண்ட் சீசன் 3ல அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் ஸ்டோரியில் நடந்த விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரேகி டாக்ஸ், நான் உங்கள் ஒரேகி. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, அந்த டெஸ்ட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்கும்போது ஜின்வு இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம அசோசியேஷனோட ஜிம்னேசியமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரங்கிறதுனால 2 பேர் ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சேஹே டோர் கிட்ட போகிறா, பட் நீ அங்கெல்லாம் போக வேணாம், இங்கேருந்தே நம்ம போகலாம், அதுக்கான ஒரு ஈஸியான வழி இருக்குது, அதுக்கு நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறான். சேஹே பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறான். அந்த ஷேடோ ஆறாலேயே 2 பேரும் இங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஜிம்னாசியம் போயிடுறாங்க. ஜின்ஹோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொண்டு வந்து இங்கே பார்த்துட்ருக்கான். பார்த்தா 2 பேரையும் காணோம், இங்கே ஹையார்க்கு தான் இருக்குது. இவன் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அது வாங்கி சாப்பிட்ருது. அண்ட் இவங்க 2 பேரும் எங்கன்னு சொல்லி காணாமேன்னு இவனும் தேடிட்டு இருக்கான். அங்கே டெலிபோர்ட் ஆன சேஹேக்கும் இது புரியல எப்படி இங்கே வந்தோன்னு. பட் இப்போ ஜின்னுவும் இது கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ 2 பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கலாம். இந்த ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் ஒரு கேட் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் கிளம்பும்போது என் கூட யாராவது டச்சில் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்துடுறாங்க. நான் எங்கேருந்து கிளம்புறனோ அது என்ட்ரன்ஸ், அண்ட் எங்கேருந்து வெளியே வரனோ அது எக்ஸிட். ஸோ இது சிமிலராக தான் இருக்குது. பட் இதோட கூல்டவுன் டைம் தான் 3 hours இருக்குது. இருந்தாலும் இதை வச்சு நினச்ச இடத்துக்குலாம் போக முடியுதுன்னு யோசிச்சுட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறான். அண்ட் சேஹேவும் என்னோட வெப்பனை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், ஏதோ அந்த பிக்காக்ஸை சொல்கிறியா? இல்லை நீ பார்த்தது அதெல்லாம் என் வெப்பன் இல்லை. சரி நான் சும்மா தான் சொன்னேன். ஓகே, இங்கே இருக்கிற ஸ்டோரேஜில் போய் எதாவது டீசென்ட் வெப்பன் கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்டோரேஜுக்கு போயிடுறான். அங்கே போனால் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஹண்டருக்கு தேவையான மாதிரி எல்லா டைப்ஸ்லேயுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு வெப்பனை சூஸ் பண்ணிட்டு ரெடின்னு சொல்லிடுறா. நீ வழக்கமாக யூஸ் பண்ணுற ஸ்வாட் மாதிரி அது இல்லை, பட் அது பரவாயில்லையான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு எந்த வெப்பன் யூஸ் பண்ணலாம் பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரி எல்லா ஃபைட்டும் இருக்காதுன்னு சொல்கிறா. ஓகே கரெக்டு தான், இப்போ என்னோட நார்மல் சோல்ஜர்ஸ் வந்தால் அவள் ஈஸியாக அடிச்சிருவா. சரின்னு இக்ரிஸை சமன் பண்ணுறான். என்னோட டீம்லேயே பெஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேன் இக்ரிஸ் தான். சரி இந்த மேட்ச் எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது? ஒன்று நீ சரண்டர் ஆகணும், இல்லை என் சமன் டெஸ்ட்ராய் ஆகணும். இந்த 2ல் எது நடந்தாலும் மேட்ச் அங்கேயே முடிஞ்சிடும். என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு சம்மன்னு சொன்னேன், பட் பீருவை என்னால் யூஸ் பண்ண முடியாது, அதனால நம்ம இக்ரிஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். வெப்பன்ஸ் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அவன் சொல்லியிருப்பான். அதனால் ஒரு செகண்ட் திரும்ப சொல்லிவிட்டு இங்கே இவன் சமன் பண்ணுவான் அவனோட ஒரு ஸ்வாடை. அந்த லாங் ஸ்வாடை இக்ரிஸ் கிட்ட கொடுத்து இதை வச்சு சண்டை போடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபைட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்வாடோட பேர் டீமன் கிங்ஸ் லாங் ஸ்வாடு. அண்ட் அந்த ஸ்வாட்லேருந்து இக்ரிஸ் அதோட பவரை தான் லைட்டாக அன்லீஷ் பண்ணியிருப்பான். பட் அதுக்கே அதோட ஆரா அந்த இடத்தையே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அந்த ஆராக்கெல்லாம் நார்மல் ஹியூமனால் நிற்கக்கூட முடியாது. அவங்கெல்லாம் அந்த ஆராலேயே அப்படியே இறந்துருவாங்க, அந்தளவுக்கு பவர் இருக்குது. அண்டு சேஹேவும் வெப்பனை வச்சு சண்டை போட்டிருக்கா. இங்கே சேர்மேன் கோவை காட்டுறாங்க. அவரும் ஜிம்மை பார்க்குறாரு. பட் அங்கே இன்றைக்கி எந்த ரெசர்வேஷனும் இல்லையேன்னு சொல்லி ஜிம் கேமராவை ஆன் பண்ணால் அங்கே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அண்டு ஜின்னுவும் கூட இருக்கான். இவங்க எப்போ இங்கே வந்தாங்கன்னு பார்த்துட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே சேஹே சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ண சொல்லிடுறாரு. இன்றைக்கி அங்கே வெறும் இன்ஸ்பெக்ஷன் மட்டும்தான் நடந்ததுன்னு ரிப்போர்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆஸ் எக்ஸ்பெக்டட் இது இங்கே 2 பேர்த்துக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டை காட்டுறாங்க. இங்கே இக்ரிஸ் செமையாக அடி வாங்கியிருக்கான். இதுதான் உன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு சம்மனா? இந்த பிளாக் நைட்டு நான் டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ நீ இதை தான் உன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு சம்மன்னு சொன்னேன், பட் அது இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்கு போலையே, நான் உன்னோட அந்த வீடியோலாம் பார்த்தேன். சரி ஓகே, இப்போ நான் திரும்ப அவன் கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இவனும் பீருவை சம்மன் பண்ணுறான். உன்கிட்ட நான் திரும்பவும் கேட்குறேன், இதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு. பீரு கூட சண்டை போடுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு உண்மையாகவே ஓகே தானே அப்படின்னு ஜின்வு கேட்குறான். இந்த மான்வா சாப்டர் அதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்கறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்டர் வீடியோஸை கம்பைல் பண்ணி ஆர்க்காக போட்டிருப்பேன், அதாவது எபிசோட் வைஸில். ஸோ அதையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டரை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.